நமஸ்காரம். இன்று நான் பேசவிருப்பது புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி. இது மிதுன ராசியில் 3 பாகமும் கடக ராசியில் ஒரு பாதமும் வரும். கடலுக்குள் கல் எறிந்தால் கடலுக்கும் எதுவாக கல் தான் காணாமல் போகும். கடலுக்கு எதுவுமாக அதுபோல கடலுக்கு ஒன்றுமாகாது. கல் தான் காணாமல் போயிடும். அதுபோல் விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம். மிதுன ராசியில் வரும் புனர்பூச நட்சத்திரம் மிகுந்த அறிவாற்றல் கொண்டதும் மிகுந்த ஞாபக சக்தி கொண்டவர்களாகவும் நல்ல புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். கடகராசியில் வரும் புனர்பூச நட்சத்திரம் விவாதத்தன்மை, படைப்பாற்றல், சாதுரியம், ஞானத்தையும் நம்பகத்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதுவே இவர்கள் குண அதிசயங்கள். இது ஒரு சாந்தமான நட்சத்திரம். இது ஒரு ராமபுராணின் நட்சத்திரம். காரணமில்லாம் கடவுள்கள் எந்த நட்சத்திரத்திலும் அவதரிப்பதில்லை. ராமபுரான் குரு அமைப்பில் உள்ளவர். இந்த நட்சத்திரம் ஒரு குருவினுடைய நட்சத்திரம். இது ஒரு சாந்தமான நட்சத்திரம். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் வல்லவர்களாக இருப்பார்கள். ராமபிரான் வில்வித்தில் வல்லவராக இருப்பதைப் போல அவர்கள் இருக்கும் துறையில் அவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். இயற்கையாகவே சகோதர பாசம், தாய்ப்பாசம் மிக்கவர்களாக இருப்பார்கள். நல்ல அறிவாற்றல், பக்திமான்கள், கல்வியாளர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள். இவர்கள் மனைவி மீது மிகுந்த அன்புடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். இவர் வம்சாவளியில் ஒருவர் பிரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும். இவருடைய நட்சத்திரக்குரிய மிருகம் பெண் பூனையாகும். மரம் மூங்கில் மரமாகும். பறவை அன்னப்பறவையாகும். மலர் முல்லை மலராகும். இந்த நட்சத்திரத்தில் ராமபிரானை வழிபட்டால் கர்மவினைகள் தீரும். ஸ்ரீராமன் ஜெயம் எழுதினாலும் அவர்கள் ராமர் கோயில் சென்று தீபமேற்றி வழிபட்டால் கர்மவினைகள் நீங்கும். நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்கு பிள்ளாங்கல் வாங்கி கொடுத்தால் நல்லது. இவர்கள் சகோதர பாசம், தாய்ப்பாசம் மிக்கவர்கள். இவர்களுக்கு இயற்கையாகவே பிடிவாதம், ஈகோவும் இருக்கும். சொத்து வாங்கும்போது கவனமாக வாங்க வேண்டும். இல்லாட்டில் இவர்கள் வாங்குவதை யாரோ ஒருவர் அனுபவிக்க வேண்டி வரும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் ஒரு இடத்தில் நிற்க மாட்டார்கள். அவர் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டு இருப்பார்கள். இது ஒரு ராமபுராண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடம், சாஸ்திரம், சம்பிரதாயம், குலதெய்வ நம்பிக்கை அதிக பற்று உடையவர்களாக இருப்பார்கள். ஞானம், யோகா செய்பவர்களாக இருப்பார்கள். மூங்கில் மரம் காய பலன் தருவதைப் போல இவர்களும் வயது ஏற நல்ல அனுபவங்களை பெற்று நல்ல விஷயங்களை இவர்களுக்கு பலன் தரும். இவர்கள் ஒரு குருமார் மீது நம்பிக்கை விட்டால் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள். அவர்களை பற்றி விவாதிக்க மாட்டார்கள். தெய்வம் நடமாட்டம் இருப்பதை உணர்வார்கள். நட்சத்திரக்குழி கோயில் வானம்பாடியில் அருகில் உள்ள அகத்தீஸ்வரர் கோயிலாகும். இதுக்கு சென்று தீபமேற்று வழிபட்டால் பரிகாரமாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி புனித நீராடி ஈஸ்வரனுக்கு, அங்கிருக்கும் சிவனுக்கு வஸ்திரம் சாத்தி மாலைகள் சாத்தி வழிவிட்டால் அவர் பித்ருதோஷம் நீங்கி கர்வவினைகள் நீங்கி பல பலன்களின் ஏற்றங்களை அடைவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய்.